பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக GSLV F-16 ராக்கெட் மூலம் இன்று மாலை விண்ணில் பாய உள்ள நிசார் செயற்கைக்கோள் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது நம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எனப்படும் இஸ்ரோ. அதன் ஒரு பகுதியாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் பணிகளை இஸ்ரோ மும்முரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் சமீபத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. இந்த நிலையில் பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இணைந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று மாலை 5:40 மணிக்கு விண்ணில் பாயும் இந்த செயற்கைக்கோள் 2800 கிலோ எடை கொண்டது. 3 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட இந்த நிசார் செயற்கைக்கோள் 6500 வாட் சக்தி திறன் உடையது. சுமார் 1805 கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளில் நாசா 1016 கோடி ரூபாயும் இஸ்ரோ 788 கோடி ரூபாயும் செலவிட்டுள்ளது. பூமியை கண்காணிக்கும் பணியில் ரேடார் செயற்கைக்கோளான நிசார் ஈடுபட்டாலும் அதே சமயம் 12 நாட்களுக்கு ஒருமுறை உயர் தெளிவுதிறன் கொண்ட பூமி தரவுகளையும் வழங்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதிநவீன கண்காணிப்பு செயற்கைக்கோளான நிசார் மாறிவரும் பூமியின் சூழல்கள் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதன் மூலம் பூமியின் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் அமைப்புகள், வள மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் குறித்து முக்கியமான நுண்ணறிவு தகவல்களை பெறலாம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். இரவு பகல் என அனைத்து சீதோஷ்ண நிலைகளிலும் பூமியின் தரவுகளை வழங்கும் நிசாரில் எல் பேண்ட், எக்ஸ் பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே செயற்கைக்கோளில் 2 அலைவரிசைகள் கொண்ட கருவிகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். புவியிலிருந்து சுமார் 743 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளின் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் பெற முடியும் என கூறப்படுகிறது. பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதற்கான 28 மணி நேர கவுண்டவுன் நேற்று பிற்பகல் துவங்கியது. தொடர்ச்சியாக பல்வேறு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெற்றி பெற்றுள்ள இஸ்ரோ இந்த கூட்டு முயற்சியிலும் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார்.